Hello viewers, welcome to Mech Tech Tamil. நம்ம சேனல்ல வந்து Creo சாஃப்ட்வேர்ல இருக்கிற ரிப் ஆப்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கீழ உள்ள subscribe பட்டனை கிளிக் பண்ணி கூடவே பக்கத்துல உள்ள bell icon கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா காட்டும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரிப் ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து இந்த 5 ஆப்ஷன் பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிப் ஆப்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரிப் ஆப்ஷன் என்ன பண்ணணும்னா வந்து ஏதாவது 3D டயக்ராம் வரைஞ்சிருக்கணும். நான் வந்து இப்போ இந்த டாப் வியூ சூஸ் பண்ணி வரைகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கலாம். சென்டர் ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 100 பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரூடு. இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ஷெல் போய்ட்டு இந்த சர்ஃபேஸ் வந்து அப்படியே ஷெல்லாக க்ரியேட் பண்ணிடுங்க. இப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு திக்னஸ் வந்து ஒரு 5mm கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 5mm திக்னில் வந்து ஒரு ஷெல்லு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் தான் வந்து ரிப் வரைய போகிறோம். ரிப் ஆப்ஷன் போய் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ட்ராஜெக்டரி ரிப்பு, ப்ரொஃபைல் ரிப்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ட்ராஜெக்டரி ரிப்புன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ரிப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த இடத்துல வந்து ட்ரா பண்ண போகிறோம் சொல்லிட்டு சர்ஃபேஸ் கிளிக் பண்ணோம். இந்த சர்ஃபேஸ் தான் நம்ம ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். சர்ஃபேஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் வியூ கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் லைன் ஆப்ஷன் போகிறீங்களா இல்லை சர்க்கிள் ஆப்ஷன் போகலாம். எந்த ஆப்ஷன்லாம் போகலாம். இப்போ நான் சர்க்கிள் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்படி ஒரு சர்க்கிள் வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு லைன் ஆப்ஷன் போய்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இது மேலே வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சும்மா நம்மளுக்கு தேவையானதை மட்டும் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து இது வந்து ஜாயின் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இப்போ ஜாயின் ஆகும். இப்போ நீங்கள் டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாயின் ஆகும் ரிப்பு. இப்போ பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்லாக பாக்ஸாக க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம கொடுத்த இடத்துலலாம் இதான் வந்து ட்ராஜெக்டரி ரிப் சொல்லுவாங்க. இப்போ இதோட திக்னஸ் ஹைட்டு அதெல்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க திக்னஸ்ஸு. நான் திக்னஸ் ஒரு 8 வச்சுக்கிறேன். 8 வச்சு என்ட்ரு பண்ணுறேன். இப்போ திக்னஸ் எனக்கு 8 கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இங்கே இருக்கிற 3 ஆப்ஷன் பார்க்கலாம். நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து டிராஃப்ட் ஆப்ஷன். டிராஃப்ட் எதுக்குன்னா வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து டிராஃப்டாக நம்ம வந்து சூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ பாருங்கள் நான் அது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து டிராஃப்டாக கிரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிராஃப்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த டிராஃப்ட் வந்து எவ்வளோ நம்ம க்ரியேட் ஆகணுமோ வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 5 கொடுத்தோன்னா 5mm எனக்கு டிராஃப்டாக வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரவுண்ட் ஆப்ஷன். அதாவது வந்து இன்னர் ஏஜ், அதாவது வந்து இங்கே இன்னர் ஏஜ் பார்த்தீங்களா அது மட்டும் வந்து நமக்கு ரவுண்டாக வந்து க்ரியேட் பண்ணோன்னா வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் ஏஜ் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நமக்கு இன்னர் சர்ஃபேஸில் வந்து அப்படியே ரவுண்ட்னஸாக க்ரியேட் ஆகிடுச்சு. பார்த்தாலும் தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து எதுக்குன்னா வந்து அவுட்டர் சர்ஃபேஸ். அதாவது வந்து இந்த டாப்பில் பாருங்கள் நம்ம பாட்டமில் வந்து ரவுண்ட் பண்ணணும். இப்போ டாப்பில் வந்து ரவுண்ட் பண்ணோன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். இப்போ லோட் ஆகிடுச்சு பாருங்கள். நமக்கு வந்து
இங்கே டாப் சர்ஃபேஸ்லேயே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம டாப் சர்ஃபேஸ் ரவுண்டு வந்து நமக்கு வந்து டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஷேப்பில் இருக்குது, அது கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு வந்து 2 டேஞ்சென்ட் ரவுண்டாக தான் வந்து நமக்கு கொடுத்த திக் அளவுக்கு வந்து நமக்கு வந்து டேஞ்செண்டாக க்ரியேட் ஆகிடும். இது ஸ்பெசிஃபிக் வேல்யூ நம்ம கொடுக்குற அளவு தான். இது பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோலாம் கொடுத்துக்கலாம். இதில் இப்போ நான் 3 கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா 3 mm ரேடியஸில் வந்து ரவுண்டு வந்து க்ரியேட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா 3 mm ரேடியஸில் வந்து நமக்கு ரவுண்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இது கீழே பார்த்தீங்கன்னா ரவுண்டு பாட்டம் ரேடியஸ் அப்படி இருக்கும். சேம் ஆஸ் டாப், அதாவது வந்து டாப் ரேடியஸோட பாட்டம் ரேடியஸும் சேம் உங்களுக்கு வேணும்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே 3 இருந்துச்சுன்னா அங்கேயே 3 ஆகிடும். பாருங்கள், இது பாருங்கள் சேமாக க்ரியேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ட்ராஜெக்டரி ரிப்பு கட் பண்ணியாச்சு. இந்த ட்ராஜெக்டரி ரிப்பு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபைல் ரிப்பு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரெக்டாங்கிளில் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதோட வித்து பார்த்தீங்கன்னா 50 கொடுத்துக்கிறேன். 50 கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கிறேன். இது பண்ணிவிட்டு திருப்பி எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணி இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணி ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சென்டர் ரெக்டாங்கிள் அதே மாதிரி வரீங்க. சென்டர் பாயிண்ட்டில் வச்சு ஒரு சென்டர் ரெக்டாங்கிள் வச்சுக்கோங்க. இது வரைஞ்சிட்டு டிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து அந்த ரிப்பு க்ரியேட் ஆகணும்னா வந்து நம்ம ப்ரொஃபைல் ரிப்பு யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரொஃபைல் ரிப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நம்ம எந்த பிளேனில் வரைய போகிறோமோ அந்த பிளேனை சூஸ் பண்ணோம். அவங்க ஃப்ரண்ட் பிளேனில் தான் வரைய போகிறோம். நான் ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கார்னர் பாயிண்ட் நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி காட்டும். அதை எடுக்கணும் ரெஃபரன்ஸு. அதே மாதிரி இங்கே எடுக்கணும். எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா லைன் வரைஞ்சிட்டு டிக் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகல, லைனாக தான் இருக்குது. இங்கே இருக்கிற ஆரம்பங்க எடுத்து விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. பாருங்கள், பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இப்போ நம்ம இந்த திக்னஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி இப்போ இந்த இது வந்து சென்டருக்கு இந்த பக்கம் வரணுமா இல்லை அந்த பக்கம் வரணுமா இல்லை சென்டர் ஆகணுமா ஆப்ஷன் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஏரமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டருக்கு இந்த பக்கம் வந்துடும். திருப்பி செகண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா சென்டருக்கு அந்த பக்கம் போயிடும். திருப்பி தேர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டராக வந்துடும். இதில் மொத்தம் 3 ஆப்ஷன் உண்டு. டிக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரொஃபைல் ரிப்பு. இதே மாதிரி நம்ம இந்த பக்கம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெக் டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.